பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க இந்த நாளுக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இந்த நாளுக்குரிய செய்திகளை வாசித்து தியானிக்கலாம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய் என்பதை தான் கர்த்தர்தாமே இந்த நாளிலும் வாசித்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதங்களை கூட்டிக் கொடுக்க நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இருந்து உடைய வார்த்தைகளை பேச, அதை குறித்து மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களிலே தேவ இரக்கம் தேவ தயவு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை அதிலே சொல்லப்பட்ட காரியத்தினை மகத்துவங்களை புரிந்து கொள்ள தேவ இரக்கம் தாரும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்திலே தீமோத்தேயுவை குறித்து அவர் தன்னுடைய மகன் என்றும் தன்னுடைய ஒரு நல்ல ஒரு உடன் ஊழியக்காரராக, அது மட்டுமல்ல தீமோத்தேயு அநேக காரியங்களில் அவருடைய ஜீவியத்தை குறித்து அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம், அது தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக, அது மட்டுமல்ல அந்த வார்த்தையானது நமக்கும் ஒரு தேவனை குறித்து நம்முடைய ஜீவியத்திலே நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியும் என்று அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கிற ஆலோசனை இந்த நேரத்திலே நாம் வாசித்த வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது, அவர்கள் விசுவாசத்திற்கு ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு கூட அதாகத்தான் இருக்கிறது. ஒரு நல்ல போராட்டம் என்று நம்முடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. அந்த போராட்டமானது அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு உலகத்திலே அநேக போராட்டங்கள் நடக்கிறது. அங்கே வேலை கிடைக்கவில்லை என்று, அல்லது வேலை வேண்டும் என்றும், அல்லது உணவுக்காக, அல்லது தங்களுடைய ஜீவியத்திற்காக, அரசாங்கத்தினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள, இப்படி உலகத்திலே அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள். அது மட்டுமல்ல, தேசத்திற்கு தேசம் போராட்டமும், ஜனங்களுடைய உணவுக்காக, தொழிலுக்காக, அல்லது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லும் பொழுது அங்கே தங்குவதற்கு ஏற்ற காரியங்கள், இப்படியாக அநேக காரியங்கள் இன்றைக்கு போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த போராட்டமானது ஒரு ஜீவனுக்குரிய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் அது ஒரு நாள் மறைந்து போகும், அல்லது அதை குறித்து யாரும் சிந்திக்க மாட்டார்கள். பெற்ற போராட்டத்தையே இழந்து போகிற சூழ்நிலைகள் கூட மாறிவிடும். ஆனால் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் போராடும் பொழுது அவர்களுக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த நித்திய ஜீவனை நாம் தொடர்ந்து பற்றி கொள்வதற்கு, அதை பிடித்துக் கொள்வதற்காக அங்கே நாம் அந்த போராட்டத்தை, அதை விசுவாசத்தின் மூலமாக போராட வேண்டும், நம்பிக்கையோடு போராட வேண்டும், உறுதியோடு போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதைத்தான் அங்கே இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், நாம் போராடுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்ட ஒரு போர் வீரனாக இருக்கிறோம். நாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு கத்துகிறவர்களாகவோ, அல்லது வெறுமென அங்கே பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக அல்லாதபடி, நாம் எழுந்து நின்று அதற்காக தைரியத்தோடு போராடுகிற ஒரு போராட்ட
காரணமாக இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் நமக்கு நாம் வாசிக்கிற வேத வார்த்தைகளில் இருந்து அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் என்று அங்க சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கும் கூட தேவனுடைய சுவிசேஷமானது ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ளாய் கொண்டு செல்லுகிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த சுவிசேஷம் எந்த இடத்திற்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லும்படியாக அது போராட்டத்தோடு, வெகு போராட்டம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சிறிய போராட்டம் அல்ல, அது மிகுந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதற்காக பாருங்கள், நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுக்குள்ளாக தைரியம் கொள்ள வேண்டும். என் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார், எனக்கு அவர் பாதுகாப்பை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், பலி வாசல்களை திறப்பார். அவர் அங்கே பேசும் சத்திய வார்த்தையானது, தேவனை குறித்து சொல்லுகிற அந்த சுவிசேஷமானது மற்றவர்களுடைய இருதயத்திலே அவர்களுக்கு அந்த பாவ உணர்வையும் பொல்லாத வழிகளையும் அங்கே மீட்பை குறித்தும் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு வருகிற ஜீவ வாசலை கண்டடைய அவருடைய கண்கள் தெளிவாக்குகிறதும் இருதயமானது குத்தப்படுவது, இப்படி அநேக காரியங்கள் மூலமாக அவளுடைய இருதயம் தொடப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. அதுதான் அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடுள்ளதுமாய் இருக்கவில்லை என்று. இன்னைக்கு அநேகருடைய காரியங்களை, உலக பிரகாரமான மனிதர்கள் செய்கிற காரியங்களானது ஒரு நோக்கத்திற்காக அல்லது ஏதோ ஒரு சூழ்ச்சியோடு அந்த போராட்டத்தை செய்கிறதும் அதன் மூலமாக மிகப்பெரிய கலவரங்களும் மிகப்பெரிய துன்பங்களும் இடையூறுகளும் உபத்திரவங்களும் ஏற்படுகிறதை நாம பார்க்க முடிகிறது. துராசைகள் ஏற்படுகிறதை பார்க்க. ஆனால் வேதத்தை குறித்து, வேத வசனங்களை குறித்து ஊழியர்களாகிய தேவ பிள்ளைகள் செய்கிற அந்த காரியமானது, அது தேவன் நம்மிடத்திலே கொடுத்த அந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த காரியமானது, அது நம்மை 4ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், உத்தமர் என்று எண்ணி நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேச தேவன் நமக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், இந்த போராட்டம் என்பது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. தேவன் அங்கே எப்படி அன்றைக்கு யோசுவா இடத்திலே அங்கே அந்த கானான் தேசத்தை அவர்கள் போராடி ஜெயித்தார்களோ, அங்கே தேவன் அவர்களோடு கூட இருந்து யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி தேவன் அந்த யுத்தத்திலே கூட இருந்து அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து அந்த யுத்தத்திற்கு நம்மை பழக்குவிக்கிறவராய், அந்த யுத்தத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அந்த போராட்டம் என்பது, அது அதன் மூலமாக நமக்கு நிந்தைகள் ஏற்படலாம், அதன் மூலமாக நமக்கு அது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே மிக கடினமான சூழ்நிலைகள் மாறலாம். ஆனாலும் தேவன் கூட இருந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக, நாம் பலனடையும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:18 அங்கே அவர் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:18 அங்கே நாம் வாசிக்கிற பொழுது, அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி, 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள்,
இந்த ஊழியமானது, சுவிசேஷமானது, அது தேவன் நமக்கு சொப்பனங்கள் மூலமோ, தரிசனங்கள் மூலமோ, அழைப்பின் மூலமாக அவைகளை தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்படி அந்த உறுதிப்படுத்தலானது அது தரிசனங்களால் உண்டானபடியே அல்லது தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உண்டானபடியே அது எப்படி இருக்கிறதாமாம், அது நல்ல போராட்டத்தை பண்ணும்படியா தேவன் நமக்கு அந்த கட்டளைகளை ஒப்புவித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு நல் மனசாட்சியோடு இருக்க வேண்டும் என்று அங்கே தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அது தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியதாக இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு விசுவாசத்திலே அங்கே உறுதியாக தைரியமாக போராட்டம் செய்து இன்றைக்கு ஜெயம் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் வேலைக்கு செல்லுகிற இடங்களிலும், குடும்பத்திலும், நண்பர்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே நம்முடைய விசுவாசமானது உறுதிப்பட வேண்டும். தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் நம்முடைய ஜீவியமானது அது சாட்சி சொல்லுகிற ஜீவியமாக இருக்க வேண்டும். அது ஒரு மிகுந்த தைரியம் உள்ள ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே தெசலோனிக்கேயர் 2:2 நாம் வாசிக்கிற பொழுது அது பாடுகள், நிந்தைகள், தைரியம் என்று நாம் அதை வாசித்தோம். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பானது, தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பானது அது பாடுகள் நிறைந்ததாக, நிந்தைகள் நிறைந்ததாக, அது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்லுகிறதற்கு நமக்கு போராட்டத்தையோடு கூட அது தைரியத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நான் அங்கே கொலேசியர்களை கூட சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த பட்டணமானது, அந்த பட்டணத்திலே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களோ அந்த பட்டணத்திற்காக அவர்கள் அங்கே மிகுந்த போராட்டத்தோடு அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே கொலேசியர் 2:1 வாசிக்கிற பொழுது, உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே லவோதிக்கா பட்டணம் செல்லும் பொழுது அங்கே அவர் அநேகரை முகமுகமாய் சந்தித்தார். அங்கே ஒரு சிலரை அவர் காணாதலும் இருந்தார். ஆனாலும் அவருக்கு அந்த பட்டணத்திலே மிகுந்த போராட்டம் இருந்தது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் அந்த கொலேசிய பட்டணத்திற்கு அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு பட்டணத்திற்கு செல்லும் பொழுது அந்த பட்டணத்திலே இருக்கிற கிரியைகளானது தேவனுடைய பிள்ளைகளை ஊழியம் செய்ய முடியாதபடி அது தடைகளை கொண்டு வருகிறது, அது இடையூறுகளை பண்ணுகிறது. அதைத்தான் அங்கே 2 கொரிந்தியர் 7 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஜீவியத்திலே அவர் கொரிந்து பட்டணத்திற்கு செல்லுகிறார். ஆனாலும் அவர் வழியிலே வருகிற நாட்களிலே அவருக்கு மிக கடுமையான போராட்டங்கள் ஏற்படுகிறது. அந்த போராட்டத்தை குறித்து அவர் 2 கொரிந்தியர் 7 5 சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், மிகுந்த தைரியத்தோடு உங்களுக்கு உடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதல் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மகதோனியா நாட்டில் வந்த பொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அங்கே மகதோனியா நாட்டிற்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் செல்லுகிற பொழுது அவளுடைய சரீரங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு கூட அங்கே நேரம் கிடைக்கவில்லை. அவளுக்கு சரியான உணவோ அல்லது நல்ல தண்ணீரோ இருக்க இடமோ, இப்படி அநேக போராட்டங்கள் அங்கே மகதோனியா தேசத்திலே அந்த இடத்திலே அவருக்கு ஒரு பெரிய உபத்திரவமான, அது இளைப்பாறுதல் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை மிகுந்த கடினப்படுத்துகிற காரியம் அங்கே காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே அவர் சொல்லுகிற பொழுது, அங்கே அவர் சொல்லுகிற மிக முக்கியமான அந்த காரியமானது அங்கே என்ன சொன்னால், நாங்கள் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் அந்த உபத்திரவம் அவருக்கு காணப்படுகிறது. அந்த உபத்திரவத்தின் மூலமாக அவர் என்ன செய்யப்படுகிறாராமா, அங்கே புறம்பு போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயமானது
அங்கே ஒரு சிறை பயத்தோடு இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபேசியரிலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த போராட்டம் இன்றைக்கும், இன்றைக்கு எல்லா தேசங்களிலேயே இப்படிப்பட்ட போராட்டங்களானது காணப்படுகிறது. அந்த போராட்டம் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நாட்களிலே காணப்பட்டது போல இன்றைக்கு கடைசி சபையாகிய லவோதிக்கிய சபை காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் சபை காலத்திலே. இந்த சபை காலத்திலே என்ன காரியம் நடந்ததோ அன்றைக்கே அந்த லவோதிக்கிய பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த போராட்டம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போலத்தான் இங்கே எபேசியருக்கு எழுதுகிற பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆசானவன் அங்கே அவன் தந்திரத்தோடு அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவன் அங்கே சர்வாயுத வர்க்கத்தை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை விட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். எப்படி அன்றைக்கு அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்து அவன் அங்கே எல்லா விதமான ஆயுதங்களோடு வந்து யுத்தம் செய்ய வந்தானோ, அதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு இன்றைக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக இன்னைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா தந்திரங்களும் எல்லா பிசாசனுடைய கிரியைகளையும் எதிர்த்து நிற்கும்படியாக நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவைப்படுகிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நமக்கு இந்த பூமியிலே வெறும் மாம்சத்தோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று சொல்லுகிறார். துரைத்தனங்கள் காணப்படுகிறது, அதிகாரங்கள் நமக்கு சுற்றி காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த போராட்டம் ஆனது அது இந்த பூமியில இருக்கிற மனிதர்களோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே நாம் அங்கே மற்றவர்களோடு கூட அங்கே தேவனுக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுது அந்த இடத்துல தடைகள், இடையூறுகள் மனிதர்கள் மூலமாக வருகிறது, அல்லது அரசாங்கத்தினுடைய கட்டளைகள் மூலமாக, அல்லது அதிகாரிகள் மூலமாக, அல்லது அங்கிருக்கிறவர்கள் செய்கிற அந்த துரைத்தனங்களினாலே செய்ய முடியாதபடி தடைகள் வருகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று சொல்லப்படுகிற பிசாசானவன், அவன் தன்னுடைய கரத்தில் உள்ள தன்னுடைய அந்த பிசாசுகளின் கூட்டத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால், வானமண்டலங்களிலே அவன் பொல்லாத ஆவிகளை அவன் ஏவி விட்டு ஜனங்களோடு கூட போராடும்படியாக அவன் பாருங்க, அவனுடைய சேனைகள் ஓடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுது. அவனுக்கென்று ஒரு சேனைகளை அவன் வைத்திருக்கிறான். ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து 1/3 இந்த பூமியிலே கீழே விழப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருந்து கொண்டு ஜனங்களை எல்லா விதத்திலும் அவர்கள் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் அதிகாலையிலே நேரப்பட எழுந்து தன்னுடைய குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னுடைய சபைக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற பொழுது, ஒரு நாள் அதிகாலை வேளையில நேரப்பட எழுந்து பார்க்கிற பொழுது அவர் தன்னை ஆயத்தப்படுத்த, ஜெபத்திற்கு முன்பாக ஆயத்தப்படுத்த செல்லுகிற பொழுது அவருடைய வீட்டிற்கு பின்புறமாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது என்ன என்று அவரும் அவருடைய மனைவி அங்கே எழுந்து பார்க்கிற பொழுது ஒரு 80 வயது 70-80 வயது முக்கிய ஒரு தந்திரம் செய்கிறோம் அங்கே மந்திரவாதிகளை போல இருக்கிற நபர்கள் அங்கே நின்று கொண்டு இந்த ஊழியருக்கு விரோதமாய், அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாய், அந்த சபைக்கு விரோதமாய், அவர்கள் செய்கிற தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக அவர்கள் தங்களுடைய மந்திரங்களை சொல்லி அது அந்த ஊழியக்காரரை அவர் அந்த இடத்தை விட்டு முழுவதுமாய் காலி செய்ய வேண்டும், அவர் நீ ஊழியம் செய்யக்கூடாது, அவர் மரித்து போக வேண்டும், அவர் மனைவி அவருடைய பிள்ளைகள் மரித்து போக வேண்டும், விபத்து ஏற்பட வேண்டும், வியாதிகள் வர வேண்டும், இப்படியாக சொல்லி
அந்த குடும்பத்தை அவர்கள் சபிப்பதும், அந்த குடும்பத்திற்கு என்னவெல்லாம் மந்திரங்கள் மாயங்கள் செய்ய முடியுமோ அதைகளுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் காண்கிறார்கள். பாருங்கள், அதை போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் ஊழியம் செய்ய முடியாதபடி அங்கே குடும்பத்திலே உபத்திரவம், சபைகளிலே உபத்திரவம், விசுவாசிகளை தூண்டிவிட்டு சபைகளை குழப்பம் ஏற்படுத்துவது, அங்கே ஊழியத்திற்கு செல்லுகிற இடங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, அங்கே சாலையிலே செல்லுகிற இடங்களில் விபத்துகளை ஏற்படுத்துவது, அல்லது வியாதிகள் மூலமாக அங்கே பிசாசானவன் செய்கிற தந்திரங்கள், இப்படியாக ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், குழந்தைகளுக்கு விரோதமாக இன்னைக்கு அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருக்கிறது. இந்த எல்லா போராட்டங்களிலேயும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய அங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சத்தியம் என்னும் கச்சையையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தின் ஆயுதத்தையும், பாதரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த 7வது குறிப்பானது, எந்த சமயத்தில் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது. பாருங்கள், இந்த 7 காரியங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்குள்ளும் இது அவசியம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, எந்த ஒரு தேவ மனுஷனானாலும் சரி, தேவ பிள்ளைகளிடத்திலே அவர்கள் சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள், பொய்யான காரியங்கள், அல்லது நம்முடைய ஜீவியத்திலே அங்கே தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்காதபடி நாம் சத்தியத்தை நம்முடைய அறையிலே நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பெல்ட் ஆனது அங்கே நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதை போல சத்தியம் என்கிற அறையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய அவமானத்தை அங்கே மூடி மறைக்கிறதாக, அல்லது நம்மை அங்கே பொய்யனாகவோ அல்லது அது நம்மை அக்கிரமக்காரனாகவோ செய்துவிடும். ஆகவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லும் பொழுது அதற்கு மிஞ்சினது அங்கே ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் சரியானபடி பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். அது நம்முடைய அறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அது போல நீதியை அங்கே நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களாக இருக்கும். அநீதியானதை அந்த மார்க்கவசத்தை தரித்து கொள்ளக்கூடாது. அங்கே நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அது நீதியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். அநீதி செய்கிற இருதயமோ, வஞ்சிக்கிற இருதயமோ, பொல்லாத இருதயமோ, அல்லது அக்கிரமம் நிறைந்த இருதயமோ, அசுத்தம் நிறைந்த இருதயமோ அல்ல, அது நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்தவர்களாம். அது மட்டுமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் என பாதரட்சைகள் அணிந்து கொள்ளும். இன்னைக்கு பாதைகளே அநேக தடைகள் ஏற்படலாம். ஆகவே நாம் செல்லுகிற பாதைகளிலே அது சமாதானத்தோடு நாம் செல்ல வேண்டும். சண்டை செய்கிறவர்களாகவோ, போராட்டம் செய்கிறவர்களாகவோ, கலகம் செய்கிறவர்களாகவோ, எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ, துணிகரம் உள்ளவர்களாகவோ அதை செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ செல்லுகிற இடங்களிலே கலகங்களையும் போராட்டங்களையும், துணிகரமான பாவங்களை செய்வது, அக்கிரமமான பாவங்களை செய்வது, அநியாயமான காரியங்களை அசுத்தமான காரியங்களை செய்வதன் மூலமாக தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. அது நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய கால்கள் மூலமாக அங்கே நம்முடைய சரீரத்திற்கு தீட்டு வருகிறதோ, அதை போல இந்த கால்களிலே நாம் பாதரட்சையை, சமாதானத்தின் பாதரட்சையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பொல்லாங்கானவன் நெய்யும் அம்புகளை, அந்த அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான் நம் விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அங்கே விசுவாசானவன் நம்மை குறித்து துர்ச்செய்திகளையோ, அங்கே பொல்லாத
காரியங்களை சொல்வதோ செய்வதோ அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிசாசானவன் நம்முடைய தலையையோ அல்லது நம்முடைய தலை மயிரையோ அவன் பிடுங்க அவன் எந்த நேரமும் துடித்து கொண்டும். ஆகவே நாம் தேவனுடைய அந்த இரட்சண்யம் என்கிற தலைச்சீராவை அணிந்து கொள்ள. இன்னைக்கு அநேகர் பார்க்கும் பொழுது அந்த தலையானது அந்த சிந்தனைகளை கொடுக்கிறது. மனசாட்சி அது சிந்தையின் மூலமாக வருகிறது என்றால் நம்முடைய சிந்தை தான், அங்கே நம்முடைய எண்ணங்கள் தான் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அது நம்மை தாறுமாறாக்கி போடுகிறது. ஆகவே நாம் இரட்சண்யம் என்னும் தலை சீரா தேவனுடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டுள்ளார். எல்லா நேரங்களிலும் ஜெபத்திலும் வேண்டுதல் விண்ணப்பத்திலும் தேவனுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு உண்டு. நம் போராட்டத்தை ஜெயிக்க இந்த ஆயுதங்கள் நம்முடைய கையிலே இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே வாசித்த வார்த்தைகளிலே பவுல் சொல்லும் பொழுது அங்கே பிலிப்பியரிலே அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:30 அங்கே பவுல் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், பிலிப்பியர் 1:30 நீங்கள் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல். நாம் பாடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே விசுவாசத்தோடு இருந்தால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படும். ஆகவே அது கிரியையோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் அதற்கு பாடுகள் அவசியமாக உள்ளது. இன்னைக்கு அநேகர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் அல்லது சின்ன காரியங்கள் வந்தால் உடனடியாக சோர்வடைந்து உடனடியாக அங்கே தங்களுடைய ஜீவியத்தை குறித்து ஒரு கசப்பான காரியத்தினாலே அல்லது ஏதாவது மற்றவர்கள் அங்கே பேசுகிற காரியங்கள் சொல்லுகிற காரியங்கள் மூலமாக அங்கே தங்களை தாங்களே அவர்கள் அங்கே ஒரு அப்செட் மைண்டாக இருக்கிறதை நம்ம காண முடியும். சோர்ந்து போகிறதை, பலவீனப்பட்டு போகிறதை அல்லது உற்சாகம் குறைந்து அது ஏதோ ஒரு கடமைக்காக செய்வதை போல இன்றைக்கு அநேகருடைய முகபாவனைகள் மாறுவதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாடுபடுவதற்கும், தேவனுக்காக இந்த பூமியிலே பாடுபடுவதற்கு நமக்கு தேவன் அருள் புரிகிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. அதை நாம் புறந்தள்ளக்கூடாது. ஆகவேதான் பாருங்கள், பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறமான போராட்டம் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி. ஆகவே நாம் போராடாமல் எந்த ஒரு காரியத்திலே நாம் ஜெயம் கொள்ள முடியாது. ஆகவே போராட்டம் அவசியமாக இருக்கு. எப்படி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பரீட்சை அவசியமாக இருக்கிறதோ, வேலைக்கு செல்கிற இடத்துல எப்படி அந்த இன்டர்வியூவானது எடுக்கப்படுகிறதோ, அதுபோல ஒரு பதவிக்கு செல்லுகிற பொழுது அந்த பதவிக்குரிய நபரா அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று அவர்கள் அந்த டெஸ்ட் மூலமாக அவர்களை செய்வார்கள். அதுபோல வேலைக்கு செல்கிற இடத்திலே உங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த வேலையிலே நீங்கள் தேர்நூறாகும் பொழுது மட்டுமே உங்களுக்குரிய அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய ஜீவியத்திலேயும் தேவன் நமக்கு அங்கே பாடுகளை கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தால் மட்டுமல்ல, பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும். அது நமக்கு உண்டு. அதை நாம் மறுத்து விடும் பொழுது நாம் அங்கே வேசியின் பிள்ளைகளாகவோ அல்லது தேவனுடைய காரியத்திலே நிற்க தகுதி இல்லாதவர்களாகவே ஆகிவிடும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இது நமக்கென்று தேவன் கொடுத்த அங்கே காரியம், அந்த காரியத்தை செய்ய என்னை தேவன் பலப்படுத்துகிறார், தேவன் எனக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார் என்று நாம் அதற்காக நாம் உறுதியோடு நிற்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தது. பவுலுக்கு மட்டுமல்ல, நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மோசே அந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்ட பொழுது கூட அங்கே என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நெமுவேலும் தாத்தானும் அபிராமும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அங்கே மோசேக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று அங்கே மிகுந்த போராட்டங்களை பண்ணுவதை நாம் அந்த என்னாகமம் 26:9 வாசி. அங்கேயும் அந்த போராட்டம் இருந்தது. ஆனால் தேவன் மோசேயோடு கூட நின்று இவர்களை அழித்து போட்டதை நாம் தொடர்ந்து அங்கே வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அதே போல இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் உருவாக்குகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதை போக பண்ண
தேவன் கிருபை அளிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பொல்லாத மண்டலங்களில் அந்த ஆவிகளுக்கு எதிராய் போராட தேவன் நமக்கு சர்வாயுதத்தை தருகிறார். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அங்கே நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு மிக அழகாக இந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:6 அவர் சொல்லும் பொழுது, அவருடைய ஜீவியமானது அவர் எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் அங்கே தீமோத்தேயு கூட சொல்லும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்திருக்க இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய பிரசன்னம் அவருடைய ராஜ்யத்திற்கு முன்பாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக சொல்லுகிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அது மட்டுமல்ல, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லா செவித்திணர்வுள்ளாய் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதல்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சொல். இந்த காரியம் இன்றைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஒரு பாஸ்டர் பிடிக்கவில்லை, அவர் செய்கை இப்படி, அவர் குணம் இப்படி, அவர் மனைவி இப்படி, அவர் பிள்ளைகள் இப்படி, அந்த சபையிலே வருகிற ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள், அல்லது அந்த சபையில் இருக்கிற இன்னொரு சகோதரர் இப்படிப்பட்டவர், இவரை பாஸ்டர் அனுசரித்து போகிறார் என்று சொல்லி குற்றங்களை குறைகளை சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த சுய இச்சைகளை அவர்களுக்கு பிரியமான பாஸ்டர்களை தெரிந்தெடுத்து கொண்டு ஊழியர்களை தெரிந்தெடுத்து கொண்டு இப்படியாக சபைகளை விட்டு பிரிந்து போகிற காரியங்கள் எப்படி அன்றைக்கு அந்த நமுவேலும் தாத்தானும் அங்கே மோசேக்கு விரோதமாக எழும்பினது போல இன்றைக்கும் செல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி அநேக கட்டுக்கதைகள், அநேக அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவர் இந்த பூமியிலே வந்தாரா இல்லையா என்றும், அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தார், உயிர் தெழவில்லை, உயிர் தெழுந்தார், இப்படியாக குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு, அது மட்டுமல்ல ஊழியர்கள் செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமாக, சபை பிள்ளைகளுக்கு விரோதமாய், அந்த குடும்பத்துக்கு விரோதமான பொய்களை அங்கே கட்டுக்கதைகளை சொல்லி அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிற அப்படிப்பட்ட கிரியைகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆகவே அங்கே பவுல் சொல்லுகிற பாருங்கள், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பான வழியாக வார்க்கப்பட்டு போய் நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று அப்போஸ்தலன் பவுலுடைய மரண காலத்திலே அங்கே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் அவர் சொன்னதைத்தான் அங்கே சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடி தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும் ஊழியர்கள் என்று சொல்லுகிற நம்ம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல போராட்டத்தை தேவனுக்காக போராட. இன்னைக்கு அநேகர் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பெயருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக இப்படி செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். அது அல்ல ஜீவியம். தேவன் நமக்கு அழைத்த அழைப்பை, நமக்கு தேவன் எந்த நாளுக்காக என்ன காரியத்திற்காய் அந்த அழைப்பை கொடுத்தாரோ, அந்த ஊழியத்தை கொடுத்தாரோ, பொறுப்பை கொடுத்தாரோ, அந்த கணத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் சரியாய் இப்படி காத்துக்கொண்டு அதை சரியானபடி முடித்து கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போறான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லு. ஆக தேவனுடைய பிரசன்னத்தை, தேவ சமூகத்தில் அந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசமானது அது எல்லா இடங்களிலேயும் சாட்சி உள்ளதாக, உண்மையுள்ளதாக, அது மட்டுமல்ல
அங்கே அது நீதியுள்ளதாக, அது மட்டுமல்ல, அந்த அழைப்பு, அந்த போராட்டம், அங்கே தேவன் அழைத்த காரியங்கள், அது நிந்தைகளோ அல்லது அங்கே நமக்கு ஏற்படுகிற இடையூறுகளும் இளைப்பாறுதல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று நாம் ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஜீவியத்திலே அவர் அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் சாட்சி உள்ளவர்களாய், அநேகருக்கு முன்பாய் நல்ல அறிக்கை பண்ணுவர்களாய், விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே அந்த கட்டளைகளை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள நாம் நல்ல போராட்டம் போராட வேண்டும். அது என்னிடத்திலே நீங்கள் கண்டீர்கள், அது உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இருக்கிறார் பிலிப்பு 1:30. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ற நம் ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வரலாம். நல்ல போராட்டத்தை போராடி அந்த ஓட்டத்தை நாம் சரியான பாதையிலே முடிக்கவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், அந்த நீதியின் கிரீடம் நம் ஒவ்வொருவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆலோசனைகள் சொல்லப்பட்டு அதை நாம் தியானித்தோம். அதை கேட்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கார். அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, நாங்களும் எங்கள் ஓட்டத்தை முடிக்க, நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நீதியின் கிரீடம் எங்களுக்காக வைத்துக்கொள். அதை நாங்கள் மட்டுமல்ல, அதை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இரக்கமா உடைய வார்த்தையின்படியாக எங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாய் சென்று நீர் ஆண்டவரே ஜெயத்தை பெற்ற தேவனாய், சமாதானத்தை தருகிற தேவனாய், எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரம், உடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Praise to God. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திரம்.